ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியதற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரு வசனங்கள் ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கின்ற இந்த இரண்டு வசனங்களுடைய சிறப்புகளை இன்று நான் கூற இருக்கிறேன். அந்த ஆயத்துக்கு 6 வகையான சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முதல் சிறப்பு என்னவென்றால், அபீ மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ بالآيتين من آخر سورة البقرة في ليلة كفتاه. எவர் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை இரவில் ஓதி வருகிறாரோ அவருக்கு அது போதுமானதாக ஆகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 5009வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறார். போதுமானதாகிவிட்டது என்பதற்கு ஹதீஸ்கலை நிபுணர்கள் 2 வகையான விளக்கங்களை கூறுகிறார்கள். முதலாவது, அது நன்மையால் போதுமானதாகிவிட்டது என்பதாக கூறுகிறார். அது என்ன அர்த்தம்? யார் இரவிலே ஓதிவிட்டு உறங்குகின்றாரோ இரவு முழுவதும் இறை வணக்கத்திலே ஈடுபட்ட நன்மை உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், இரவிலே ஏற்படுகின்ற அனைத்து வகையான பாதிப்புகளை விட்டும் பாதுகாப்பதற்கு இது போதுமானதாகிவிட்டது என்பதாக கூறுகிறார்கள். அது ஜின்களுடைய சேட்டையாக இருக்கலாம், ஷைத்தானுடைய சேட்டையாக இருக்கலாம், மனிதர்களுடைய சேட்டையாக இருக்கலாம், மனிதர்கள் திருடர்களுடைய சேட்டையாக இருக்கலாம், அல்லது விஷ ஜந்துக்களுடைய தீங்காக இருக்கலாம். எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கின்ற அது ஒரு கேடை என்பதாக அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகின்றார். முதலாவது சிறப்பு என்னன்னா, இரவிலே நாம் ஓதிவிட்டு உறங்குகிற நேரத்திலே அது நன்மையை வழங்குவதற்கும் பாதுகாப்பை தருவதற்கும் அது போதுமானதாக எழுதுகிறார்கள். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபினுடைய 806வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது வானத்திலே திடீர்னு ஒரு சத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே கண் உயர்த்தி பார்க்கிறார்கள். அங்கே வானத்தினுடைய ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா பாபு மினஸ் ஸமா ஃபுத்திஹல் யௌம் லம் துஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம். இந்த வாசல் இன்றுதான் திறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் இது திறக்கப்படவே இல்லை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அந்த வழியாக, அந்த வானத்தினுடைய அந்த வாசல் வழியாக ஒரு வானவர் இறங்குகின்றார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மலக்குன் நஸர இலல் அர்லி லம் யன்ஸில் கத்துன் இல்லல் யௌம். இந்த வானவர் இப்போதுதான் இந்த பூமிக்கு இறங்குகின்றார், இதற்கு முன்னால் இவர் இறங்கவே இல்லை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே வழக்கெடுக்கலாம் தலைவர். அப்ப அவங்க சொன்னாங்க, இவர் ஒரு விசேஷமான வானவர், இதற்கு முன்னால் இவர் இந்த பூமிக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த வானவர் வருகின்றார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூறுகின்றார். சலாம் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், அபுஷிர் பி நூரை, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு 2
ஒளியை கொண்டு நற்செய்தி கூறுகிறேன். உங்களுக்கு 2 ஒளியை கொண்டு நற்செய்தி கூறுகின்றேன். ஊத்தீத்தகுமா லம் யூத்தகுமா நபியுல் கபுலக்க. அந்த 2 ஒளிகள் உங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் இருந்த இறை தூதருக்கு வழங்கப்படவில்லை என்பதாக அந்த மாணவர் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 ஒளியை கொடுத்திருக்கிறார். அது இதுக்கு முன்னால் எந்த நபிக்கும் வழங்கப்படாத ஒளி என்பதாக அவர் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அதுதான் ஃபாத்திஹத்துல் கிதாப், அல்ஹம்து சூராவும் சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள் என்பதாக அவர் கூறுகிறார். அவர் 2வது சிறப்பா என்ன சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே அல்லாஹ் தஆலா விசேஷமாக கொடுத்த உயர்ந்த வசனங்களாக இருக்கின்றது. அது மொழி என்பதாக என்ன செய்யறது சொல்லப்படுகின்றது. 2 சிறப்பு எழுதுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேராஜிலே பயணத்திலே நான் என்ன செய்தேன், 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திக்க போறாங்களா இல்லையா, அப்போது என்ன செய்யறேன், நான் சிதறத்துல் முன்தஹாவின் இடத்திலே இருந்தேன். 7வது வானத்திலே சிதறத்துல் முன்தஹாவின் இடத்திலே இருக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலாக்கு 3 பாக்கியங்களை கொடுத்தார். 3 பாக்கியங்களை அல்லாஹ் தஆலாக்கு நேரடியாக கொடுத்தார். அதிலே ஒன்று 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். மேராஜிலே பயணத்துல 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 2வது ஹவாத்திமு சூரத்துல் பக்கரா, இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 3வதாக இணை வைக்காமல் மரணித்தவருக்கு மன்னிப்பு உண்டு என்ற நசீதை அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இணை வைக்காமல் மௌத்தாயிட்டார்னா அவருக்கு மன்னிப்பு உண்டு என்ற நசீதை அவருக்கு சொல்லப்பட்டது என்பதாக பெருமானார் சொன்னார். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இதனுடைய 3வது சிறப்பு என்கிறாங்க, குர்ஆனில் இருக்கிற 6666 ஆயத்துகளிலே மற்ற எல்லா ஆயத்துகளும் ஜிப்ரீல் இஸ்லாமின் மூலமாக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இந்த வசனங்கள் அல்லாஹ்வின் நேரடியாக கொடுத்தது. 4வது சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபினுடைய 502வது ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊதீது ஹவாத்திமு சூரத்துல் பக்கரா மின் கன்ஸி தஹ்தில் அர்ஷ். இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கிறது, அது அரிஷ்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து வழங்கப்பட்ட பொக்கிஷம் என்பதாக பெருமானார் சொன்னார். இந்த சூரா இந்த ஆயத் இருக்கிறது, இந்த ஆயத் என்ன செய்து, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருந்து எனக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பை என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களை யார் வீட்டிலே ஓதி வருகிறார்களோ அங்கே ஷைத்தான் நெருங்க மாட்டான் வாக எழுதுகிறார்கள். ஷைத்தான் நெருங்க மாட்டான் வாக பிரதேசத்திலே வருகிறது. நுஅமான் இப்னு பஷீர் அறிவிக்கிறாங்க. திருமதி ஷரீஃபினுடைய 2882வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, இன்னல்லாஹ் கத்தப கிதாபன் கபுல யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்தி அல்ஃபை ஆமி. இந்த வானம் பூமிகளை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு ஏட்டை எழுதினார். இந்த வானபூமி படைக்கப்படுவதற்கு முன்னால அல்லாஹ் தஆலா ஏட்டை எழுதினார். அந்த கலாக்கதருடைய ஏடு இருக்கு இல்லையா, அதை கூட அல்லாஹ் தஆலா செய்வார். அந்த இந்த பூமியை படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எழுதினான் என்பதை பெருமானார் சொல்வார். சரியா? அப்ப இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு ஏட்டை எழுதினார். அன்சல மின்ஹு ஆயத்தேன் ஃபுத்திம பிஹா சூரத்துல் பக்கரா. அந்த ஏட்டிலே அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பக்கராவுடைய 2 வசனங்கள் அல்லாஹ் தஆலா பதிவு செய்தார். பதிவு செய்தது அது பெருமானார் சொல்வாங்க, வலா இக்குர்ஆனி ஃபி தாரின் ஸலாஸ லயாலின் வயபரிமுஆஷிதாத். எந்த வீட்டிலே அந்த 2 வசனங்களும் 3 நாட்கள் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் நுழைய மாட்டான்டாவே அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். ஷைத்தான் நுழைய மாட்டான்டாவே பேய் பிசாசு என்பது மட்டும் அல்ல அர்த்தம் அல்ல. அந்த வீடு இபாதத்தான வீடாக இருக்கும். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சாலிகானவர்களாக இருப்பார்கள். அந்த வீட்டிலே இருக்கின்ற மக்கள் நல்ல பழக்கங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் ஒரு சொந்தக்காரராக விடுவார்கள். அதனால உதவி செய்யலாம் அப்படின்னா அந்த வீடுகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து ஓதி வர வேண்டும் என்பதைத்தான் பெருமானாருக்கே கூறுகிறார்கள். 6வது சிறப்பாக எழுதுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கூறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி அறிந்த எவரும்
அந்த ஆயத்தை ஓதாமல் உறங்க மாட்டார். என்ன சொல்றாங்க? இஸ்லாத்தை பற்றி அறிந்த எவரும், ஒரு இஸ்லாத்தை பத்தி அடிப்படை விஷயங்கள் தெரிந்த எவரும் என்ன செய்ய மாட்டார்? அந்த ஓதாமல் உறங்க மாட்டார். சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, ஏனென்று சொன்னார், இது சொர்க்கத்தினுடைய இது அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய பொக்கிஷங்கள் உள்ளது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கின்ற பொக்கிஷமாக இருக்கிறது. எனவே அதை ஓதாமல் உறங்க மாட்டார் என்பதாக தலீர் இல்லா புத்தாதான் கூறப்படுகிறார். அதனால நம்முடைய வீடுகளில் என்ன செய்ய வேண்டும்? இதை தினந்தோறும் இரவிலே படுக்க செல்வதற்கு முன்னால் ஓதக்கூடிய வளவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஓதுவதன் மூலமாக நன்மையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.